அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். மல்லி 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 என்னங்க? ஏங்க ஏன் இப்படி பண்றீங்க? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதுக்கு அட்வான்ஸ் தான் இந்த முத்தம். என்ன சந்தோஷமா இருக்கீங்க? அதை இங்க வச்சு சொல்ல முடியாது. ரூம்க்கு வா. என்னங்க? இவ்வளவு வேகமா இழுத்துட்டு போறாரு. என்ன விஷயமா இருக்கும்? ஏங்க என்ன சந்தோஷமான விஷயம்? இந்தா நீயே பாரு. என்னங்க இங்கிலீஷ்ல எழுதிருக்கு, இத பாருன்னு சொல்றீங்க? இங்கிலீஷ் தெரியாதா மக்கு? இந்த 2 வார்த்தை தெரிஞ்சா போதும் மல்லி. The loan to be sanctioned very soon. அப்படியா? லோன் கிடைக்க போதா? சத்தம் போடாத. யாருக்கும் தெரியக்கூடாது. நான் கொடுத்த ப்ராஜெக்ட் ஓகே ஆயிடுச்சு. அதுக்கு தேவையான இனிஷியல் அமௌண்ட் சாங்ஷன் பண்றேன்னு சொல்லிட்டாங்க. இந்த மந்த் எண்டுக்குள்ள நாங்க ப்ராஜெக்ட ஆரம்பிக்க போறோம். எப்படி? உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் கிடைக்கணுங்கிறதுக்காக நான் எத்தனை கோவில் சுத்திருக்கேன் தெரியுமா? எத்தனை விளக்கு ஏத்திருக்கேன் தெரியுமா? இப்படி ஏதாவது பண்ணி தானே நீ விஜய கரெக்ட் பண்ணி வச்சிருக்க. கைகாரி கைகாரி. எனக்கு தெரியும் மல்லி, உன்னோட பிரேயர் தான் எனக்கு இந்த ப்ராஜெக்ட கொண்டு வந்து சேர்த்திருக்கு. நாம இத கொண்டாடலாம். குடு. ஏங்க நீ வா. வா. ஏங்க விடுங்க. விஜய் என்ன பண்றீங்க? ஏதாவது சாக்க கிடைச்சா தூக்கி சுத்துறதுதான் வேலை. எப்படா வாய்ப்பு கிடைக்கணும் அலையறாங்க போல இருக்க. ஏய் போதும், இறக்கி விடுங்க. மல்லி, நம்ம ப்ராஜெக்ட்டோட நேம் என்னன்னு தெரியுமா? என்னங்க? சும்மா கெஸ் பண்ணு. வெண்பா அபார்ட்மெண்ட்ஸ்? நோ. முன்னாடி ஒரு தடவை ரெயின்போ அபார்ட்மெண்ட்ஸ்னு பேர் வைக்கணும்னு சொன்னீங்க. ரெயின்போ? நோ. தெரியலையே, நீங்களே சொல்லுங்க. மல்லி அபார்ட்மெண்ட்ஸ். மல்லி, ஏன் இவ்வளவு எமோஷன் ஆகுற? எங்க இடத்துல தாலி கட்டணும்னு முடிவாயிடுச்சு. ஆனாலும் உங்க ரொமான்ஸ் மட்டும் ஸ்டாப் ஆகவே மாட்டேங்குது. உங்களுக்கு என்ன பண்றது? ஏன் என் பேர் வச்சீங்க? வெண்பா பேர் வச்சிருக்கலாம்ல. மல்லி, வெண்பா பேர்ல போதும் போதுங்கிற அளவுக்கு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டேன். உன் பேர்ல தான் எதுவுமே பண்ணல. அது எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாவே இருக்கு. அதனால புதுசா ப்ராஜெக்ட் பண்றப்ப உன் பேர்ல பண்ணலாம்னு முடிவு பண்ணிருந்தேன். உன் பேர்ல ப்ராஜெக்ட் பண்ண முடிவு பண்ண அதிர்ஷ்டம் இப்ப பாரு, உடனே லோன் சாங்ஷன் ஆயிடுச்சு. நாங்க ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போறோம். சூப்பருங்க, வாழ்த்துக்கள். Thank you. மல்லி, எனக்கு இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? அப்படியே வானத்துல பறக்குற மாதிரியே இருக்கு. நீ இப்படியே முத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, அப்புறம் ஒவ்வொரு முத்தத்துக்கும் ஒவ்வொரு அபார்ட்மெண்ட்னு சென்னை முழுக்க அப்படியே மல்லி அபார்ட்மெண்ட்னு நான் கட்டிக்கிட்டே இருப்பேன். வானத்துல பறந்ததெல்லாம் போதும், முதல்ல வேலையில இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். ஒளிஞ்சு நின்னு பாக்குறியா? திருட்டு கழுத, உன்னை என்ன பண்றேன் பாரு. ஏங்க விடுங்க. ஐயோ விடுங்கன்னு சொல்றேன்ல. எங்க இப்படி பண்ணாதீங்க, யாராவது பாத்துட்டு போறாங்க. ஐயோ விடுங்க. ஐயோ போதும். ஐயோ விடுங்க. ஒளிஞ்சிருந்தா பாக்குற சாவடி. இந்த விஜய் எப்பவும் அவ்வளவுதான் கொஞ்சிக்கிட்டே இருக்கான். என் பக்கம் திரும்பவே மாட்டான். கேட்டா நீங்க 2 பேரும் என்னோட 2 கண்ணு மாதிரின்னு டயலாக் தான் விடுறான். ரொமான்ஸ் பண்றதெல்லாம் அவளோட. இந்த ஆப்பிள் கட் பண்ணி கொடுக்கறது, சாப்பாடு ஊட்டி விடுறது, மாத்திரை கொடுக்கறது, இது மட்டும் தான் என்னோட. இது மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தா எங்கேயாச்சும் ஒரு பாண்டிங் வருமா? முத்தமா கொடுத்து கைக்குள்ள போட்டு வச்சிருக்கான்.
விஜயோட பெரிய வீக்னஸே அதுதான். இன்னைக்கு அந்த முத்தத்தை கொடுத்து நான் யாருன்னு காட்டுறேன். ஒரு உண்மையான முத்தனா என்னன்னு நான் விஜய்க்கு காட்டுறேன். இன்னைக்கு நான் முத்தம் கொடுக்கறது, அதுக்கப்புறம் விஜய் அவ பக்கம் தலை வச்சு படுக்க கூடாது. அப்படி ஒரு முத்தமா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.